இந்தாங்க. ஐயோ வேணாம் சார், நீங்க வைங்க சார். வச்சுக்கோங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். வேண்டாம் சார், வைங்க சார். அட வச்சுக்கோங்க மாணிக்கம். சார் இருங்க சார், நான் எடுக்கிறேன். சரி வரேன். சரிங்க சார், பார்த்து போங்க. ஐயோ, பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டானே. இவன் மேகாவை நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஆனா மேகா சித்துவை நினைச்சிட்டு இருக்காளே. போனை எடு. ஐயோ மேகா, மேகா அந்த நபரை பிளாக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அவகிட்ட எப்படி விஷயத்த சொல்றது? சரி, இந்த பர்ஸை மகேஷ் கிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம். சரி, நடந்த விஷயத்தை தெளிவா ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பிடுவோம். எப்படியாவது அவ கண்டிப்பா கேட்பா. மேகா, 2 நாளா உண்மையை சொல்லிடலான்னு உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா நீ கால் கட் பண்ணிட்டே இருக்க. என் நம்பரை நீ பிளாக் பண்ணிட்ட. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு உனக்கு என் மேல கோவம் வரலாம். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம். ஆனா உன் கர்ப்பத்துக்கு சிதுசா தான் காரணம்னு அவசரப்பட்டு அவர் மேல நீ பழிய போட்டுட்ட. இதை சொல்லதான் நான் உனக்கு 2 நாளா கால் பண்ணிட்டே இருந்தேன். சித்து செல்லம்மா கல்யாணத்தை நிறுத்த நீ எந்த முயற்சியும் பண்ணாத. சித்து செல்லம்மா கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். நீ இந்த மெசேஜை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண. நான் நேரில் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். மேகா கர்ப்பத்துக்கு நீதான் காரணமா? ஐயோ, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நாம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. செல்லம்மா நமக்கு கிடைக்கணும்னா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது.